ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனி நச்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மேரி லிஷியா கிச்சன் டைம் உங்களை அன்போடு அழைக்கின்றது. இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் டைமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான உடம்புக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இயற்கையானது. இந்த பூண்டில் வந்து அவ்வளோ அபரிமிதமான சத்துக்கள் இருக்குது. இந்த இதயத்தில் உள்ள அடைப்புகள் எத்தனை அடைப்பு இருந்தாலும் இந்த பூண்டு குழம்பு வாரத்துக்கு 2 தடவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடுங்க. இந்த இதயத்தை பலப்படுத்தக்கூடியது, இந்த வாய்வு இந்த இதெல்லாம் வந்து நீக்கக்கூடியது. இந்த பூண்டில் அவ்வளோ சத்துக்கள் நிரம்பி இருக்குது. இந்த பூண்டு குழம்பு இப்போ செய்யலாம். வாங்க டியர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். ஒரு 75 ml செக்கில் உள்ள நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேம்மா. இதுக்கு வந்து பூண்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. செக்கில் அட்டின சுத்தமான எண்ணெய்ங்கிறதால பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள். 2 கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டுங்க, சிறிய பல்லு பூண்டு மொத்தமாக சேர்த்து 150 கிராமுங்க பூண்டு. வெந்துக்கிட்டு இருக்கும்போதே 3 பச்சை மிளகாய், 1 பல்லாரி வெங்காயம், ஒரு பிஞ்சு கத்திரிக்காய், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் பக்கத்தடுப்பில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை கொதிக்க வச்சு 4 டீஸ்பூன் மசாலா தூள் போட்டிருக்கேன், குழம்பு தூள். அதுவும் கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. பக்கத்தடுப்பில் புளி கரைசலோடு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொதிக்க வச்சுருக்கேன். அதையும் இப்படி சேர்த்துக்கலாங்க. கழுதில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஒரு அப்படியே 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் திக்காகணும். இந்த மாதிரி பூண்டு குழம்புலாம் கொஞ்சம் பூண்டு குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. நல்லா வத்தட்டும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். பூண்டு குழம்பு, வத்த குழம்பு செய்கிறதுக்காகவே நான் இந்த சட்டி பட்டுக்கோட்டைக்கு போய்ட்டு வரையில் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த முத்துப்பேட்டை சைடு கிடைக்குங்க, ரோட்டு ஓரங்களில். இது நிறைய வச்சுருப்பாங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். செக்கு நல்லெண்ணெயில் செஞ்சது. மிளகு போட்டிருக்கேன், பூண்டு சும்மா அதில் நல்லா இருக்குங்கிறக்கா ஒரே ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த பூண்டு குழம்பு செய்து பாருங்கள். இந்த பூண்டு குழம்புக்காகவே நான் சின்ன சட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க பட்டுக்கோட்டை போகிறப்ப. இதை செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.